வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம டெசிகேட்டட் கோகோனட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த அவுட்ரு போர்ஷனில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது ரெண்டாக உடச்சிக்கோங்க. இப்போ ஒரு ஹெவி பாட்டம் பேனில் 3 கப் தண்ணி சூடு பண்ணிடுங்க. இப்போ ஒரு தேங்காய் பாதியை சென்டரில் வச்சுருங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வேகட்டும். தேங்காயில் தண்ணி படக்கூடாது, அந்த ஷெல்லில் மட்டும்தான் தண்ணி படுற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இது இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை ரிமூவ் பண்ணி நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ ஈஸியாக நீங்கள் ஒரு கத்தியை வச்சு அந்த தேங்காவை வெளியே எடுத்துடலாம். இந்த அவுட்டரில் இருக்கக்கூடிய ப்ரௌன் கலர் ஸ்கின்னை நம்ம ஒரு பீலர் வச்சு பீல் பண்ணிடலாம். இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ இந்த கோகோனட்டை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கோகோனட் பீசஸை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இதை தண்ணி எதுவுமே இல்லாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் அந்த அரைச்ச தேங்காவை சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. தேங்காய் நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயாச்சு. நம்ம கோகோனட் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு இதை நீங்கள் ஒரு 6 மாதம் வரைக்கும் வச்சு என்ஜாய் பண்ணலாம். இந்த டெசிகேட்டட் கோகோனட்டை வந்து நீங்கள் நார்மல் கோகோனட் மாதிரியே யூஸ் பண்ணலாம். இது நிறைய பேக்கிங் ரெசிபீஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு கேக்லேயோ ஏதோ ஒரு பேக்டு ஐட்டமில் டாப்பிங் மாதிரியோ கோட் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி. ஸோ இந்த டெசிகேட்டட் கோகோனட்டை ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காக பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த டெசிகேட்டட் கோகோனட் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.